வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்த பெண்கள் இந்த கண்டென்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8க்கு யூனிட் 9க்கு ரெண்டுத்துமே கவர் ஆகும். எந்த எக்ஸாம்னா குரூப் 1க்காக இருக்கட்டும், இல்லை குரூப் 2 மற்றும் குரூப் 2A, அதோடு மட்டும் இல்லாமல் குரூப் 4க்கும் இது யூஸ் ஆகும். ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு. நம்மளுக்கே தெரியும், பெண்ணியம் அப்படின்னு சொல்லி ஒரு தனி சிலபஸ் இருக்குது டிஎன்பிஎஸ்சில். அது எந்த எக்ஸாம்னா இருக்கட்டும், சரிங்களா. டெட்டில் கூட இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நச்சுன்னு இருக்கும் கண்டென்ட்டு, சரிங்களா. நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டே ஆகாது. கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற அந்த சேனலில் 10ஆம் வகுப்பு வரைக்கும் லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் போட்டுருக்கிறேன் பாருங்கள். இயல் வைஸாக போட்டிருக்கேன், சரிங்களா. அதுக்குண்டான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுங்க. மறக்காமல் நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற இன்னொரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்காக அந்த சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா கலந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அது வந்து புது சேனல்ன்றனால. ஸோ அது வந்து அதாவது குரூப் 4க்காக மட்டும் இப்போதைக்கு வீடியோ போட்டுருக்கிறேன். அது வந்து குறிப்பாக 10ஆம் வகுப்பு வரைக்கும் முடிஞ்சிருக்குது, சரிங்களா. 9th கட்டாயம் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்லோட் ஆகும், சரிங்களா. மறக்காமல் யூஸ் பண்ணிங்க. சரி, வாங்க இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு பார்ப்போம். சங்ககால பெண்பார் புலவர்கள் சிலர் யார்னா, ஃபஸ்ட்டு வந்து ஔவையார், ஓக்கூர் மாசத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கைப்பாடினியார், வெள்ளி வீதியார், காபர் பெண்டு, நபசலையார். மொத்தத்தில் 11 பேர் இருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ இதை விட அதிகமாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்குறது புக்கில் இருக்கிறது 11 பேர் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஔவையார், நம்மளுக்கு நல்லா தெரியும், அதிகமான புகழ்ந்து பாடினவங்க ஔவையார், சரிங்களா. ஓக்கூர் மாசத்தியார், சரிங்களா. அதாவது ஓக்கூர் மாசத்தியார் பொறுத்த வரைக்கும் ஒரு கதை ஒன்று வரும். என்ன சொல்லுவாங்க, அதாவது தன்னுடைய ஃபஸ்ட்டு வந்து கணவன் அனுப்புவாங்க எங்கள் போருக்கு. கணவன் இறந்துடுவான், சரிங்களா. பால் மனம் மறவா தன் குழந்தைய முடிசூடி அனுப்புவாங்க, நீ போருக்கு அப்படின்னு சொல்லி, சரிங்களா. ஸோ அவ்வாறு வந்து முடிசூடி அனுப்பும்போது, ஸோ அதாவது அந்த பையனும் இறந்துட்டாங்கன்னா போயிட்டு முன்னாடி வேலு குத்தி இறந்துருக்கிறானா பின்னாடி வேலு குத்தி இறந்துருக்கிறானா அப்படின்னு பார்ப்பாங்க, சரிங்களா. முன்னாடி வேலு குத்தி இறந்துருந்தா அவன் வந்து வீரன் அப்படின்ட்டு, பின்னாடி வேல் குத்தி இறந்துருந்தனா அவனை வந்து எப்படி சொல்கிறது, செத்து போன நாய் மாதிரி தூக்கி போட்டுருவாங்களாம், சரிங்களா. முன்னாடி வேல் குத்தி இறந்திருந்தால் மட்டுமே அவனை கொண்டுன்னு வந்து என்னென்ன அதாவது அந்த இறந்த பிறகு என்னென்ன செய்யணுமோ அந்த சடங்கெல்லாம் செய்வாங்களாம், சரிங்களா. ஸோ அப்படின்னு சொல்கிறது வந்து ஓக்கூர் மாசத்தியார் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிமந்தியார், வெண்ணி கொயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கைப்பாடினியார், வெள்ளி வீதியார், காபர் பெண்டு, நப்பசல்லையார், சரிங்களா. அதே மாதிரி காபர் பெண்டு பற்றி கூட சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, அதாவது உன்னுடைய மகன் எங்கே போயிருக்கிறான் எனக்கு தெரியும், அவன் வந்து போர் புரிய போயிருக்கிறான், அவன் வரும்போது வெற்றியோடு தான் திரும்பி வருவான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. நல்லா இருக்கும் அந்த கதை கேட்குறதுக்கு, சரிங்களா. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. மொத்தத்தில் 11 பேர், சரிங்களா. கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்ட பெயரில் எது சங்ககால பெண்பார் புலவர் அல்ல அப்படின்னு வரும், சரிங்களா. ஒரு 3 பேர் இதை கொடுத்துருவாங்க. 4வதாக வந்து அதுவும் சொல்கிறேன் பாருங்களேன். ஒன்று வந்து மங்கையக்கரசியார் வைப்பாங்க, காரைக்கால் அம்மையார் வைப்பாங்க, ஆண்டாள், இந்த 3 பேர் தான் வைப்பாங்க, சரிங்களா. எக்ஸ்ட்ராவாக வைக்கணும் அப்படின்னா ஆப்ஷனில் வந்து பார்த்தோன்னா இந்த 3 பேரில் ஏதாவது ஒரு பேர் வைப்பாங்க, சரிங்களா. கரெக்டாக பார்த்து போடுங்க ஆன்சர், சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா. தமிழகத்தில் முதல் பெண் மருத்துவர் ஆகி சாதனை படைத்த யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி ஆவார், சரிங்களா. தமிழகத்தில் முதல் பெண் மருத்துவர் வந்து யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி. பெண்மை புரட்சி முத்துலட்சுமி ரெட்டி 1886லேருந்து 1968 வரைக்கும் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா முத்துலட்சுமி ரெட்டி. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்ட மேலவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி என்ற சிறப்புக்குரியவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி தான், சரிங்களா. என்னென்ன பாருங்கள், இந்திய பெண் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியினுடைய துணை மேயர், சட்ட மேலவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, சரிங்களா. இப்போ சட்ட மேலவை நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது, தூக்கிட்டாங்க. இப்போ ஒன்று சட்டமன்றம் மட்டும்தாங்குது. ஸோ இந்த சிறப்புக்கெல்லாம் உரியவங்க யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி. 5வது கொஸ்டின், தேவதாசி முறை சட்டம், அதாவது தேவதாசி முறை தடுப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகிய நிறைவேற காரணமாக இருந்தவரும் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான், சரிங்களா. நெக்ஸ்ட் 6வது,
அடையாறில் 1930 அவ்வை இல்லமும் 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி தான். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே முத்துலட்சுமி ரெட்டி தான். ஏன் அப்படின்னா பெண்மை புரட்சி முத்துலட்சுமின்னு சொல்லிட்டு மேலே டாபிக் கொடுத்துட்டாச்சு. அதனால் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே முத்துலட்சுமி ரெட்டி பற்றி தான். சரிங்களா? என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க? தேவதாசி முறை தடை சட்டம், இருதார தடை சட்டம், அதாவது 2 கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, ஸோ அதுக்கு தடை சட்டம், பெண்களுக்கும் சொத்துரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, குழந்தை திருமணம் வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 14-15 வயசுல கல்யாணம் ஆகி போகுது. இதுக்கு யார் கொண்டு வருவாங்கன்னு தெரியல தடை சட்டம். சரி இருக்கட்டும். நெக்ஸ்ட் அடையாறில் வந்து பார்த்தீங்கன்னா 1930 அவ்வை இல்லம் அப்படின்னு ஒன்று நிறுவியிருக்கிறாங்க. அதே மாதிரி 1952 புற்றுநோய் மருத்துவமனை அடிக்கல் நாட்டும் போது யார் வருவாங்க? அப்போதைய பாரத பிரதமராக இருந்த யார்? நேரு வருவார் அதுக்கு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். 7வது முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையை முடிக்க எழுந்தவர் யார் அப்படின்னா பெரியார். சரிங்களா? முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர். சரிங்களா? பெரியார். முடியாது பெண்ணாலே அப்படின்னு வந்தால் பெரியார். விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார் அப்படின்னா பாரதியார். சரிங்களா? முடக்க எழுந்தவர் பாரதியார். ஸோ மிதித்து துவைத்தவர் வந்து பாரதியார். சரிங்களா? அந்த பேர் கரெக்டாக பாருங்கள். ஸோ பெரியார், பாரதியார். முடக்க எழுந்தவர் பெரியார், மிதித்து துவைத்தவர் பாரதியார். நெக்ஸ்ட் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடி முழக்கம் செய்தவர் பாரதிதாசன். சரிங்களா? பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடி முழக்கம். சரிங்களா? புரியுதா? முடக்க எழுந்தவர்னு சொன்னாங்கன்னா பெரியார், மிதித்து துவைத்தவர்னு சொன்னால் பாரதியார். சரிங்களா? இடி முழக்கம் செய்தவர்னு சொன்னால் பாரதிதாசன். மற்ற லைன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஆகையினால் இது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? முடக்க எழுந்தவர் பெரியார், மிதித்து துவைத்தவர் பாரதியார், இடி முழக்கம் செய்தவர் பாரதிதாசன். 10வது எப்பொழுது பெண் கல்விக்கு பரிந்துரை செய்யப்பட்டதுன்னா 1882 அண்டர் குழு. முக்கியமான கொஸ்டின். அண்டர் குழு எப்போதுன்னா 1882. முதலில் பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர் ஜோதிராவ் பூலே, சாவித்திரி பூலே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேர். சரிங்களா? ஜோதிராவ் பூலே மற்றும் சாவித்திரி பூலே இவங்க தான் வந்து முதல் பெண்களுக்கான பள்ளி எங்கே தொடங்கியிருப்பாங்க? பூனாவில் தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? பெண்மை துணிவு மூவலூர் ராமமிர்தம். இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து பெண்மை புரட்சி முத்துலட்சுமி ரெட்டி. இப்போ பார்க்க போகிறது வந்து பெண்மை துணிவு. சரிங்களா? மூவலூர் ராமமிர்தமால் 1883 1962 வரைக்கும். சரிங்களா? 12வது தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டர், தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். முக்கியமான கொஸ்டின். முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரோடு தேவதாசி சட்டம், அதாவது தடை செய்வதற்காக தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா மூவலூர் ராமமிர்தம் அம்மையார். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை இவரின் பெயரில் வழங்கி வருகிறது. இவர்தான் மூவலூர் ராமமிர்தம். எப்போத்திலிருந்து குத்துனுங்கிறாங்க? வருஷம் சொல்லுங்கள். நான் சொல்லியிருக்கிறேன். போன வீடியோலமா அதுக்கு முன்ன வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? அதாவது கருணாநிதி பற்றி நான் சொல்லும்போது சொன்னேன். என்ன சொன்னேன்? 1989 குத்துனுங்கிறாங்க. சரிங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் போலாமா? பெண்மை உயர்வு பண்டித ரமாபாய். சரிங்களா? ரமாபாய். ஓகே. 1858 1922. பண்டித ராமாபாய் இவர் வந்து ஒரு சமூக தன்னார்வலர் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதர் ஆகியவர் பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர். சாதாரணமாக கேட்கலாம். பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் யார் அப்படின்னு கேட்டு முத்துலட்சுமி ரெட்டி, மூவலூர் ராமமிர்தம் யார், ஸோ பண்டித ரமாபாய், இது மாதிரிலாம் பேர் வச்சாங்கன்னா அங்கே நம்ம டக்குன்னு வந்து முத்துலட்சுமி ரெட்டின்னு சூஸ் பண்ணுவோம். ஆன்சர் தப்பாகி போயிடும். பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் வந்து பெண்மை உயர்வு பண்டித ரமாபாய். டாப்பிக்கே பாருங்கள் எப்படி இருக்குது. சரிங்களா? பெண்மை உயர்வு தான் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பெண்களின் சிறப்பு, அதாவது ஐஸ்டாஸ் சோபியர் ஸ்கட்டர்னா யார்? வேலூரில் முதல்ல மருத்துவம் பார்த்தவங்க இலவசமாக. ஞாபகம் இருக்குதா? ஓகே. 16 பெண்கள் மருத்துவர் ஆவதை மருத்துவ உலகமே திரும்பி அக்காலத்தில் தமிழகத்திற்கு வந்த மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் தான் வந்து ஸ்கட்டர் அப்படின்னு சொல்கிறவங்க. 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியாக இருந்தது. 2014 நோபல் பரிசு வாங்கிய பெருமைக்குரியவர் கைலாஷ் சத்யார்த்தி. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். கைலாஷ் சத்யார்த்தி அவங்க
80,000 குழந்தைகள் வந்து கல்வி பெற உதவியாக இருந்தாராம். 2014 அவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட், பெண்கள் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீர சிறுமி எங்க, அதாவது மலாலா நோபல் பரிசு அவங்களும் வந்து 2014 தான் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா. எங்கே, பாகிஸ்தானில். சரிங்களா. நெக்ஸ்ட் போகலாமா. பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட காலத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது வெறும் 12 வயது. எப்போ அப்படின்னா 1997 அவங்களுக்கு 12 வயது. சரிங்களா. இப்போ வந்து அதிகமாகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் போகலாமா. பெண்மை அறிவு சாவித்திரிபாய் பூலே. சரி, பெண்மை உயர்வு யார்? இப்போதான் சொல்லிட்டு வந்தேன், பண்டித ரமாபாய். சரிங்களா. வேலூரில் முதல்ல வந்து இலவச மருத்துவம் பார்த்தது யார்? கட்டர். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து 2014 80,000 மாணவர்களுக்கு வந்து கல்வி சொல்லிக் கொடுத்தது, அதாவது அந்த பள்ளியில் சேரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்காக நோபல் பரிசு யார் வாங்கினது 2014? கைலாஷ் சத்யார்த்தி. இதுவே பெண்கள் அப்படின்னா பாகிஸ்தானில் மலாலா. சரிங்களா. நெக்ஸ்ட் போகலாமா. அவங்களுடைய வயது அப்போ பார்த்தீங்கன்னா 12 வயது. பெண்மை அறிவு சாவித்திரிபாய் பூலே. 1848 பெண்களுக்கான தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். சாதாரண கொஸ்டின், ஈஸியாக கேட்டு போயிடலாம். சரிங்களா. கஷ்டமே இல்லாமல் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முடிஞ்சுது. சரிங்களா. யார்? சாவித்திரிபாய் பூலே. சரிங்களா. நெக்ஸ்ட் போகலாமா. பெண் கல்வி ஊக்குவிப்பு. ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்புக்கு உரியது. புரியுதா? ஈவேரா நாகம்மை யார்? நாகம்மை அவர் கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்க தான். சரிங்களா. ஈவேரா கல்யாணம் பண்ணிங்கன்னா நாகம்மை அப்படின்றவங்க. இவங்களுக்கு 40 வயசாக இருக்கும்போது அவருக்கு 69 நினைக்கிற வயசு. ஸோ அந்த டைமில் வந்து மேரேஜ் பண்ணிப்பார். அது வந்து யாருக்கு பிடிக்காது? அண்ணாவுக்கு பிடிக்காது. தன் வளர்ப்பு குழந்தைக்கு திருமணம் செய்து கொண்ட பாவி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் அண்ணா, நான் திகாவில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் திமுக வந்து ஒரு புதிய கட்சி தோற்றுவிப்பார். சரிங்களா. சரி, ஓகே. ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்புக்கு உரியது. சரிங்களா. நெக்ஸ்ட், சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது. சரிங்களா. சிவகாமியார் கல்வி உதவி திட்டம் கல்வி திருமண உதவித்தொகையெல்லாம் சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார். தனித்தமிழ்னாவே நீலாம்பிகை அம்மையார். தனித்தமிழ் இயக்கத்தின் தலைவர் யார்? மறைமலை அடிகள். சரிங்களா. அதாவது தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார் 1903 1943 வரைக்கும் தான், வெறும் 40 வருஷம். நெக்ஸ்ட் 24வது பாருங்க. மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார் ஆவார். மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார் ஆவார். தந்தையைப் போலவே தனித்தமிழ் படைப்பவர். இவரது தனித்தமிழ் கட்டுரை வடச்சொல் தமிழ் அகரவரிசை முப்பெண்மணியின் வரலாறு பட்டினத்தார் பாடிய மூவராகிய நூல்கள் தமிழில் எழுதி விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளவனவாக விளங்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஓகே, இது ஞாபகம் வச்சு. மறைமலை அடிகளுடைய மகள் பெயர் தான் வந்து நீலாம்பிகை அம்மையார். கோத்தாரி கல்விக்குழு, நான் நீங்கள் சொன்னேன் கோத்தாரி கல்விக்குழு 1964 அப்படின்னு சொன்னேன். சரிங்களா. இந்த வார்த்தை வந்து நம்ம எல்லாருமே ஒரு சில டைமில் யூஸ் பண்ணுற வார்த்தை தான். குறிப்பாக வந்து கிராமப்புறத்தில், ஏன் சிட்டியில் கூட எல்லாம் பேசுகிறாங்க சின்ன. அந்த வார்த்தை நம்ம எப்போல்லாம் சொல்கிறோமோ அப்போல்லாம் வந்து 1964 அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு நான் சொன்னேன். கோத்தாரி கல்விக்குழு. சரிங்களா. சரி, இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்களா, 1964ஆம் ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு பரிந்துரைகள் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தது. எப்படியா இருந்தாலும் பெண்கள் கட்டாயம் படித்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறதா கோத்தாரி கல்விக்குழு. எப்போ? 1964. இதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒரு அண்டர் குழு. சரிங்களா. மகளிர் வந்து கட்டாயம் ஸ்கூல் வந்து படிக்கலான்னு சொன்னது வந்து அண்டர் குழு. சரிங்களா. மெக்கலே 1835 17 ஆங்கில கல்வி படிக்கணும் அப்படின்னு சொன்னது. மெக்கலே அன்னைக்கான அந்த ஆங்கில கல்வியை கொண்டு வரலாம், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷே படிச்சிருக்க மாட்டோம். சரிங்களா. அதாவது நம்ம இந்தியாவிலே இருக்கக்கூடிய இந்தி எதிர்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுடைய இங்கிலீஷ் படிக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஆனால் அதுவே வந்து 1835 யார் மெக்கலேக்காண்டி கொண்டு வரல அப்படின்னா நாம் இப்போ இங்கிலீஷை படிச்சிருக்க மாட்டோம். நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மட்டும்தான் படிச்சிருப்போம். தமிழ் மொழி படித்தா என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் ஒரு பெருமை. இன்னொன்று வந்து நம்மளதெல்லாம் அதாவது இந்த தமிழ் இலக்கணம் இதெல்லாம் படித்தோம்னா ரொம்ப பழைய கண்டென்ட்டு. சரிங்களா. ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு மொழி அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி.
என்ன ஒன்று இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு லேப்டாப்பு ஃபோன் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து ஒரிஜினல் தமிழில் யூஸ் பண்ணால் நம்ம நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆனால் இதுவே இங்கிலீஷ் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அதுதான். இன்னொன்று வந்து வேலை கிடைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரு 4 வார்த்தை ட்ரெஸ்ஸு புஸ்ஸுன்னு பேசினா கொஞ்சம் வேலை தராங்க, இல்லைனா கொஞ்சம் மேலே எங்கேயும் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் வேட்டி ஷர்ட்டு போட்டு போனால் எல்லோரும் மேலே எங்கேயும் பார்க்குறாங்க. இதுவே வந்து ஷூ எப்படி சொல்கிறது டை இதெல்லாம் கட்டிட்டு போனால் வாங்க சார்னு வெல்கம் சார்ன்றாங்க. ஸோ அது மாதிரி ஒரு காலத்தில் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். நம்மளை முழுசாகவே மாற்றிட்டாங்க. ஆனால் நாம் எவ்வளோ மாறுகிறோமோ அவ்வளோ நம்மளுடைய ஆயுட்காலம் குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்றதான் உண்மையான உண்மை சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா. கோத்தாரி கல்விக்குழு ஓகே. சாரதா சட்டம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சாரதா சட்டம் வந்து 1930 சரிங்களா. இங்கே வந்து 29 புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா 30ன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா பெண் முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாய் இருப்பது குழந்தை திருமணம். எப்போ இதெல்லாம் அந்த காலம், இப்போ எங்கே அது மாதிரிலாம் இருக்குது. எனவே அதை தடுக்க 1929ஆம் ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆப்ஷனில் 29 இருக்குதா 30 இருக்குதான்னு பாருங்கள். ரெண்டாவதுல அதாவது இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வைப்பாங்க. ஒருவேளை 2 ஆப்ஷனுமே வச்சுருந்தாங்கன்னா எப்படிங்க கேட்டிங்கன்னா, இது மாதிரி 2 ஆப்ஷன் இருந்தாலும் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஃப்ரீ மார்க் போட்டுருவோம், போனஸ் சரிங்களா. ஸோ அதனால் நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சு. முக்கியமான கொஸ்டின், கோத்தாரி கல்விக்குழு விட சாரதா சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சரிங்களா. நிறைய கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. 1930 தான் ஆப்ஷனை வச்சு கேட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து 1929ன்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு போகலாமா. சரி, புரியுதா சாரதா சட்டம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு? எதுவும் இல்லை, அதாவது பெண் குழந்தைகளுக்கு வந்து திருமணம் செய்யக்கூடிய வயதை நிர்ணயித்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சாரதா சட்டம். ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். யார் இவங்க? ஒரு அறிஞர் சரிங்களா. தமிழ் இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளிலும் சிறந்து விளங்கினார். திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவு ஆற்றியுள்ளார். அதாவது நேற்று இல்லாமல் அதுக்கு முன்ன நாள் நான் போட்டேன் இந்த வீடியோ சரிங்களா. இந்த கண்டென்ட் வந்தது, நான் இப்போ சொன்னேன். அது இப்போ படிக்கும்போது ரீகால் ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு சரிங்களா. நீங்களும் கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ரீகால் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் சொல்கிறாங்க. சூரியன், பரமாணு புராணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் நூல்களை எழுதியுள்ளாராம் சரிங்களா. சூரியன் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அது எப்படி வருது, இது மாதிரிலாம் வந்து யோசித்து அறிவியல் முறையில் சயின்ஸ் முறையில் எழுதியிருக்கிறாங்களா இந்த நூலெல்லாம் சரிங்களா. யார்? கீதா ராஜேஸ்வரி அம்மையார். பாரதிதாசன் தான் இயற்றிய எந்த நூலில் கல்வியறிவு இல்லாத பெண் தன் வாழ்வில் என்றும் ஒளிர மாட்டாள் என்று குறிப்பிட்டுள்ளார் சரிங்களா. எதெல்லாம்? குடும்ப விளக்கு சரிங்களா. பாரதிதாசன் தான் இயற்றிய நூலில் என்னன்னு சொல்கிறாரு? கல்வியறிவு இல்லாத பெண் தன் வாழ்வில் என்றும் ஒளிர மாட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குடும்ப விளக்கில் சரிங்களா அப்படின்ற அந்த நூலில் தான். எதுவும் இல்லை, கல்வியறிவுன்றது எல்லாருக்குமே வேண்டிய ஒன்று. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லதுக்கு யூஸ் பண்ணுறதை விட கெட்டதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது, நடக்கிறது நடந்து தான் தீரும். எல்லாமே பட்டால் மட்டுமே திருந்த முடியும் அப்படின்றதான் ஒரு உண்மையான உண்மை சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் போவோம். 30வது, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார். முக்கியமான லைன்க சரிங்களா. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்த வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற அடிக்கு சொந்தக்காரர் பாரதியார். நெக்ஸ்ட் 31வது பாருங்க. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொல்றது கவிமணி. பாருங்க எவ்வளோ புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க. ஒரே ஒரு பெண் கவிஞர்னா ஒரு ஆணை பற்றி சிறப்பித்து பாடியிருப்பாங்களா? ஆனால் எங்காலுங்க பாருங்க எத்தனை ஆண்கள் வந்து பெண்களை சிறப்பித்து பாடியிருக்கிறாங்க. பெரியாரும் பெண்கள் பற்றி சிறப்பித்து சொல்கிறாரு, பாரதியார் சொல்கிறாரு, பாரதிதாசன் சொல்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து கவிமணி சொல்கிறாரு. உடனே பாருங்க பாவேந்தர் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் ஒரு பாடல் என்பது சரிப்படாது என்றார். ஓகேங்களா.
ஸோ பாவேந்தர் சொல்கிறாங்க. சரிங்களா, பாவேந்தர் பாரதிதாசன் சாரி. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது பெண்களினுடைய பெண்மையை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இந்த லைன் எல்லாம் நல்லா பார்த்துங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொல்கிறது பாரதியார். மங்கையாராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்கிறது கவிமணி. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் ஒரு பாடல் என்பது சரிப்படாது என்றார். யாருன்னா பாவேந்தர். இந்த அடி பார்த்துட்டு அடிடே இதுமாரி சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியார் தான் சொல்லுவார்னு போட்டிங்கன்னா மார்க்கு புஷ் ஆகிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அதனால இந்த லைன் வந்து கொஞ்சம் பார்த்து கரெக்டாக போடுங்க. சரி, ஓகே, அவ்வளோதான். 32 பாயிண்ட்டு தான் இருக்குது, நச்சுன்னு இருக்குது, நீங்களே பாருங்களேன். சரிங்களா, இதில் ஏதாவது கண்டென்ட்டு புரியலனாவோ இல்லை ஏதாவது மிஸ் ஆகியிருந்தாவோ கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா, வெறும் இது சொல்லாமான்னு எனக்கு தெரியல, இது எதுனா யூடியூப் பாலிசி எதுனா கொலாப்ஸ் ஆகுமான்னு. 100க்கு வெறும் 9% பேர் தான் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. சரிங்களா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஸோ 3000 வியூஸ்க்கு மேலே போகுது. சரிங்களா, ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் யூடியூப் சேனல். சரிங்களா, 3000 வியூஸ்க்கு மேலே போகுது. பட் ஆனால் அப்படி பார்க்குறவங்கள பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது வெறும் 9% பேர் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. ரிமைனிங் 91% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க. சரிங்களா, ஸோ அதனால் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரிங்களா, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஒரு கிளிக் பண்ணி வச்சுங்க. 10ஆம் வகுப்பு அதாவது குரூப் 4 படிக்கிறவங்க 10ஆம் வகுப்பு லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து தமிழ்நாடு ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அந்த சேனலில் நான் போட்டுருக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரியே தான் இருக்கும் கண்டென்ட்டு. சரிங்களா, சும்மா நச்சுன்னு இருக்கும். லைன் அதாவது என்ன கொஸ்டின் அதுக்கு என்ன ஆன்சர் அப்படி தான் இருக்கும். சரிங்களா, வாட் டு வாட். சரிங்களா, ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்கிட்டு பாருங்கள், அவங்க போய் பார்த்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஸோ நான் ஒரு இமெயில் ஐடி நான் முன்னாடியே கொடுத்துருக்குறேன், ram105@gmail.com அப்படின்ற அந்த இமெயில் ஐடிக்கு ஜஸ்ட் ஆய் அண்ணா இல்லை ஆய் சார் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா, கட்டாயம் வந்து நான் உங்களுக்கு மெசேஜ் அதாவது பிடிஎஃப்பை நான் ஷேர் பண்ணி விடுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதை பார்க்க போகிறோம், டெல்லி சுல்தான்கள் நேற்றே போட வேண்டிய வீடியோ. சரிங்களா, ஸோ நேற்று அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால நேற்று போடல. இன்றைக்கி கட்டாயம் டெல்லி சுல்தான்கள் வீடியோ வரும். இதே லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனல் தான், யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.